ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை எனக்குள்ளேயே ஸோ பேச ஆரம்பித்தது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அண்ணனுக்கு ஒரு மேரேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா அண்ணன் லவ் மேரேஜ் பண்ணாலும் அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவரும் கஷ்டப்பட்டதுனால அவரும் இவ்வளோ வருஷமாக வேலை பார்த்து எல்லாம் பண்ணி செஞ்சு கடைசியில் எதுவுமே ஒரு அவருக்குன்னு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுங்கிறது அவருக்கு பிடிச்ச விஷயத்த அவர் செஞ்சுருக்காரு. அப்படிங்கிறப்ப எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அப்பாவை போய் சமாதானப்படுத்தணும். ஏன்னா அப்பா கோவத்தில் போயிட்டு அவர் கதவை அப்படியே சாத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா நான் எல்லாருமே போயிட்டு அதுக்கப்புறம் அப்பாவை சமாதானப்படுத்தணும். அண்ணன் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி ரூமில் கதவை சாத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? நீங்கள் கோவப்படுறது எதுவுமே கிடையாதுப்பா. அண்ணன் இப்போ எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கான், வீடு கட்டியிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்கிறப்போ அதை நம்மளும் அவங்க வீடு மாதிரி நம்மளும் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்காமல் இருந்தாலும் வந்த பொண்ணு என்ன நினைப்பாங்க அண்ணனை பற்றி? என்னடா இது, ஒரு குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, ஆனால் இவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரா? கொஞ்ச நாச்சும் நீங்கள் நினச்சி பாருங்கப்பா அப்படின்னோடனே, அப்படி இல்லைம்மா, இருந்தாலும் ஒரு அளவு எனக்கு அவன் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நம்மள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நம்ம அவன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த அம்மா அப்பாவும் நினப்பாங்க. யாரும் அவங்க பசங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. அதை நீ என்றைக்கும் புரிஞ்சுக்கோ. அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நானுமே நினைக்கிறேன். ஆனால் அது அவன் புரிஞ்சுக்கிற ஒரு இதுங்கிறது இல்லை. அவன் நம்மள்ட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தானா நம்மளே நல்லா கிராண்டாக இங்கேயே நம்ம ஏற்பாடு பண்ணி மேரேஜ் நம்ம பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த பொண்ணுக்கும் கஷ்டம் தானே. இங்கே இருந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் நானும் அம்மாவும் போய் பேசியிருப்போம். யாராக இருந்தாலும் பையன் போய் பேசுகிறதுக்கும் அவங்க அம்மா அப்பா போய் ஒரு விஷயத்த எடுத்து சொல்கிறதுக்கும் நிறைய விதம் இருக்குல்ல. அதை ஏன் இவன் சொல்லாமல் இருந்துட்டான்? இது மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது கூட நம்மள்ட்ட சொல்லலைல்ல இத்தனை வருஷத்தில் அப்படின்னு. சரிப்பா விடுங்கப்பா, அவன் ஏதோ எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்கிறவன். அவன் இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு இது பண்ணியிருக்கான். அதுக்காக அவனை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் அதையே யோசிச்சுக்கிட்டு அவனை இப்போ வந்திருக்கான். அவனே பல கஷ்டத்துலேருந்து தான் வந்திருக்கான். இங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு வந்திருக்கான். அப்படி இருக்கிறப்போ இப்போ திருப்பி நீங்களும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவனால் அதை ஏற்றுக்க முடியாதுப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எதாக இருந்தாலும் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் எங்களுக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிச்சு. சரி, இது நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த நம்ம யோசித்து இது பண்ணி இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோன்னா அதுக்கப்புறம் அப்பா ஒரு வழியாக சமாதானப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்டே போய் பேசினாங்க. இது மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாமல், என் பையன் மேலே தான் எனக்கு அதுவும் கோவம். என்னென்னா இது மாதிரி எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்கள் கண்டிப்பாக உங்கள் அப்பாக்கிட்டேயோ உங்கள் ஃபேமிலி ஆளுங்கள்ட்ட நான் பேசியிருப்பேன். அவங்க என்னை அவமானப்படுத்தியிருந்தா கூட கவலை கிடையாது. நம்ம பையனுக்காக தான் நான் அவமானப்படுறேன்னு நினச்சிட்டு இருந்திருப்பேன். இப்போ ஒரு வார்த்தை கூட இது மாதிரி ஒரு பொண்ணை விரும்புகிறேன்ப்பா, இது மாதிரி எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை இதனால். இப்போ நீ அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பொண்ணு விரும்பியிருக்காங்கிறதே எங்களுக்கு தெரியுது. அதனால தான் எனக்கு கோவமா, நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அம்மாவை அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணு எல்லாம் குளிக்க வச்சுட்டு இது பண்ணுங்க, சாப்பாடெல்லாம் கொடு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாம் டிஃபன் எல்லாம் செஞ்சாங்க. காலையிலே செஞ்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் அண்ணன்கிட்ட போய் அப்பா பேசினார். சரி வீடு நடந்தது நடக்கட்டும், இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்கன்னொன்னே, இல்லைப்பா நான் எப்படியும் கோயம்புத்தூர் திருப்பி போக மாட்டேன். ஏன்னா அவங்க ஃபேமிலி இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுனால ரொம்ப கூடுதலாக எங்கள் மேலே தான் இருக்காங்க. கண்டிப்பாக நான் சென்னை அழைச்சிட்டு போயிடுறேன். சென்னை அழைச்சிட்டு போயிட்டு நான் ரூம் எடுத்து தரேன். அந்த ஆஃபீஸில் நான் இப்போ நைட்டு தான் பேசினேன் மேனேஜர்கிட்ட. இது மாதிரி ஃபேமிலி இஷ்யூன்னு சொன்னோன்னா அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டே போயிருக்கலாமே அப்படின்னோடனே, சரி எப்போ வர்றீங்க என்னென்னு கேட்டார். நான் ஒரு 3-4 டேஸில் வந்துடுவேன் சார், அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். முன்னாடி ரூமில் இருந்ததுனால ரெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி. இப்போ அவளும் ஒர்க் பண்ணுவாள். ஏன்னா அவள் ஏற்கனவே ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 இயர்ஸ் இருக்குது அவளுக்கு.
அவள் என்னோடய கூட சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தா, கோயம்புத்தூரில் 50,000 மேலே தான் வாங்கிட்டு இருந்தா. கண்டிப்பாக அவளுக்கு ஜாப் இங்கே ட்ரை பண்ணோன்னா, ஏதாச்சும் என் கம்பெனிலே ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை வேறு எங்கேயாச்சும் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்கும்ப்பா. ஃபஸ்ட்டு நான் போய் ஒரு வீடு பார்த்துட்டு நீங்கள் இதுக்கப்புறம் இவளை அழைச்சிட்டு வாங்க, நான் வீடு பார்த்துட்டு கூப்பிட்றேன், சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க.